உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் மிகப்பெரிய அளவு ஒரு பேராபத்தாக மாறி வருது. அதுலேயும் விறகு மற்றும் எரிவாயு கிடைக்காமல் இருக்கக்கூடிய உலகின் மிக ஏழ்மையான நகரங்கள்ல பிளாஸ்டிக் குப்பைகள் இப்பொழுது வீட்டு உபயோக எரிபொருளா மாறி இருக்கு. பல நகர்ப்புறங்கள்ல பிளாஸ்டிக் கழிவுகள் தூக்கி எறியப்படும் பொழுது ஏழைகள் அதை எடுத்து எரிபொருள் ஆதாரமா பயன்படுத்துவதா சொல்லப்படுது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல இது வெளியே வந்திருக்கு. இது பற்றி நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்புல 16% பேர் சமைப்பதற்கோ உணவுகளை சூடுபடுத்த வீடுகளில் பிளாஸ்டிக்கை எரித்ததாக கூறியிருக்காங்க. அந்த ஆய்வுல ஏறக்குறைய பாதி பேர் பிறர் அப்படி செய்ததை கண்டதா சொல்லியிருக்காங்க. இப்படி பிளாஸ்டிக்கை எரிபொருளா பயன்படுத்துவது துணை சகாரா ஆப்பிரிக்கா, தெற்காசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவின் சில பகுதிகளில் பொதுவாக உள்ளதா சொல்லப்படுது. வீடுகள் இப்படி எரிக்கப்படக்கூடிய பெரும்பாலான பிளாஸ்டிக் வழக்கமான நுகர்வோர் பொருட்களிலிருந்து வருது. ஒருமுறை பயன்படுத்தப்படக்கூடிய உணவு பொட்டலங்கள், குளிர்பான பாட்டில்கள், ரசாயன கொள்கலன்கள், பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றை பயன்படுத்துறாங்க. இப்படி பிளாஸ்டிக்கை நம்ம அடுப்புகளை எரிக்கும் பொழுது இது அபாயகரமான அளவில் மாசை வெளியிடுது. குறிப்பா பாலிவினைல் குளோரைடு எனப்படக்கூடிய PVC டயாக்சின்கள் மற்றும் ஃபியூரான்களை வெளியிடுது. இது சுற்றுச்சூழல்ல நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியது, மனிதர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி சமைப்பது பெரும்பாலும் சிறிய காற்றோட்டம் இல்லாத வீடுகளுக்குள்ளால நடைபெறுது. இதன் காரணமாக அதிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகையை நீண்ட நேரம் அங்க இருக்கிறவங்க சுவாசிக்க நேரிடுது. குறிப்பா சமைக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாம உணவு மற்றும் தண்ணீர் ஆதாரங்கள் மாசுபடுவதும் ஒரு முக்கிய கவலையாக குறிப்பிடப்படுது. இப்படி பயன்படுத்தப்படக்கூடிய வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மண் மற்றும் கால்நடை பொருட்கள்ல நச்சு ரசாயனங்கள் கண்டறியப்பட்டதும் தெரிய வந்திருக்கு. பிளாஸ்டிக் எரிப்பதால ஏற்படக்கூடிய நச்சுக்களின் தீவிரத்தை பற்றிய எந்த விழிப்புணர்வும் இந்த மக்களிடம் இல்லாததால தொடர்ந்து இதை பயன்படுத்துவதும் அதிகமாகி வருது.